தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஃபுல்லாக மனித உடல் பாகங்கள் வந்து துண்டு துண்டு வெறும் சதை மட்டுமே வெட்டி துண்டு இந்த பீஸு இது ஏன்னா 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா. கீழே வந்து மசாலா பொருள்லாம் போட்டிருக்காங்க. அது இந்த கேஸை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. மனித மாமிசம், மனித எலும்பு அது மனுஷன் தான்ன்றது தெரியுது. ஏன்னா ஒரு சில பாட்டுங்கள்லாம் இருக்குது. அது வந்தது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அதில் வந்து அந்த கவரில் சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோரோட கவர். ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் 3 மணி அளவில் வந்து சேருது, 3:05 போல். அப்போது ரயில்வே போலீஸ் இது பண்ணுறாங்க. ஆக்ரா ரயில்வே போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. பொண்ணு பேர் பகமதி மாஜி. அந்த கூட இருந்த அந்த நபர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக் லஷ்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து இது அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேயே தெரியும். மாடியில் பார்த்து இது வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி தான், ஐசோலேட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அந்த வீடியோ. உடலை ஆக்ராவுக்கு அனுப்பினவங்க இங்கே கொஞ்சம் உடம்பை வச்சுருந்தவங்க தலையை மட்டும் எங்கே திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ இது குழப்பறதுக்காக நடந்து திருப்பி அந்த தலையை எங்கேயோ போட்டிருக்காங்க. அப்போ அது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம்ண்ணா. வணக்கம் பிருத்திவி. இப்போ சமீப நாட்களாக நம்ம சென்னையில் தலைநகரில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான் இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்குது. இங்கிருந்து ஆக்ரா போன ஒரு ரயிலில் நடந்த சம்பவம். அதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவங்க நம்ம தலைநகரில் தங்கியிருக்காங்க. உடலை வந்து பிரியாணி அண்டாவில் வேக வச்சாங்க அப்படின்னு பல விஷயங்கள் அதில் சொல்லப்படுது. நீங்கள் களத்துக்கே போய் அதில் ஆய்வு பண்ணிவிட்டு நிறைய தகவல்களோடு வந்திருக்கீங்க. அது என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் தான் அதை விரிவாக சொல்லணும். ஃபஸ்ட்டு எல்லாம் பிரியாணி டப்பாவில் வச்சு வேக வச்சாங்க. நாங்கள் அதுவே தவறு. இந்த கேஸை வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னா கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி இங்கேருந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து போகுது. சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லி போகுது. 36 மணி நேரம் அதோட பயணம் டெல்லி போய் சேர்றதுக்கு. சரிங்களா. அப்போது போகிறப்போ ஆக்ரா கிட்ட ரீச் ஆகுது. இப்போது 5ஆம் தேதி. ஏன்னா 36 மணி நேரம்னா ஒரு நைட்டுக்கு 10 மணிக்கு கிளம்பியிருக்கு. 3ஆம் தேதி நைட்டு 10 மணியை போல் கிளம்புறோம் வண்டி. மறுநாள்லாம் ட்ராவல் பண்ணி அடுத்த நாள் நைட்டு ட்ராவல் பண்ணி மீண்டும் மறுநாள் காலையில் வந்து 5ஆம் தேதி காலையில் விடியற் காலையில் ஒரு 3 மணி இருக்கும். அப்போது ரொம்ப நேரமாகவே நைட்லேருந்தே வந்து ஒரு வேறு ஸ்மெல் வருதுன்னு சொல்லி போயின்னு வந்துன்னு இருந்திருக்காங்க. யாருக்கும் எதுவும் தெரில. என்ன பார்த்தா ஒரு நம்ம வெளில உட்காருல பெரும்பாலும் அது லாங் ட்ராவல்ன்றதுனால ஃபுல்லாகவே பர்த்து தான் இருக்கும். நம்ம உட்கார சீட்டே இருக்காது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில். எல்லாம் பர்த்தில் வந்து கீழே வந்து ஒரு சூட்கேஸு அந்த சைட்லேருந்து ஸ்மெல் வருது. இவங்க அது பாத்ரூம் கிட்டேருந்து வருது, வேறு ஏதோ வருது இல்லை குப்பை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அன்ரிசர்வ்டு இது அது பொட்டி வந்து இது வந்து பார்க்குறப்போ சரி ஏதோ இருக்கணுன்னே ஏதோ ஒரு பொட்டியில்தான் வருதுன்ட்டு உடனே ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன் 3 மணி அளவில் வந்து சேருது, 3:05 போல். அப்போது அங்கே ரயில்வே போலீஸ் இது பண்ணுறாங்க. ஆக்ரா ரயில்வே போலீஸ் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் ஒரு பாக்ஸ் ஒன்று கிடைக்குது, ஒரு சிவப்பு கலரில் ட்ராலி இது ஒன்று கிடைக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து இது பண்ணி சோதனை போடுறாங்க. போலீஸ் வந்து அது செக் பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க ரொம்ப துர்நாற்றம் வருது. ஓப்பன் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் அது பரபரப்பாக இருக்குது. ஏதோ ஒன்று இருக்குன்றது மட்டும் தெரியுது. என்ன சூட் கேஸ்ன்றப்போ இப்போலாம் அது ரெகுலர் ஆகிடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூடி ஸ்டேஷனில் நம்ம இது பொன்னேரி ஸ்டேஷன்லலாம் ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு. அது போல் ஆமாம் ஒரு பள்ளிக்கரணையில் ஒரு சூட் கேஸ் சம்பவம் அந்த மாதிரி வர்றதுனால கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு யூகிக்க முடியுது. திறக்கிறாங்க. திறந்தால் ஒரு கவர். அந்த கவரில் மனித மாமிசம், மனித எலும்பு அது மனுஷன் தான்ன்றது தெரியுது. ஏன்னா ஒரு சில ஸ்பாட்ஸ் பாட்டுங்கள்லாம் இருக்குது. அதை பார்க்குறாங்க. போலீஸ் அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே போல் பார்த்து இந்த குடல் பகுதி, அந்த லிவரு இதெல்லாம் ரொம்ப கொடூரமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா அது வந்தது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அதில் வந்து அந்த கவரில் சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோரோட கவர். அதில் குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர் அப்படின்னு அந்த அட்ரஸ்லாம் இருக்கும் இல்லையா. அப்போ அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து இது தமிழ்நாட்டில் தான் வந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு சைடு தமிழில் இருக்கும், ஒரு சைடு இங்கிலீஷில் இருக்குன்றதால மேக்ஸிமம் இது பண்ணிக்கிட்டாங்க. உடனே இங்கே கான்டாக்ட் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து இந்த ட்ரெயின்லேருந்து வருது இந்த மாதிரி விஷயம் சொல்லி ஆக்ரா ரயில்வே போலீஸ் வந்து இங்கே இருக்கிற ரயில்வே போலீஸ்கிட்ட பேசுகிறாங்க, சென்ட்ரல் ரயில்வே போலீஸ்கிட்ட. அங்கே வந்து சென்ட்ரல் ரயில்வே போலீஸ் தனியாக இருப்பாங்க,
தமிழ்நாடு போலீஸும் இருப்பாங்க. அது ஆனால் ரயில்வே பாதுகாப்புக்காக தமிழ்நாடு போலீஸும் இருக்கும். அது இந்த குற்ற சம்பவத்துக்காகலாம் பண்ணுறோம். அப்போது இவங்க வந்து கேஸ் அங்கே வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி 174 கேஸை ஃபைல் பண்ணி சந்தேக மரணம் இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வராங்க. ஆக்ராலேருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இங்கே வருது. இங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த சென்ட்ரலில் இருக்கிற ஒரு 300க்கும் மேற்பட்ட, ஆனால் அவங்க எங்கேருந்து வேணால் ஏறி இருக்கலாம் இல்லை, எந்த ஸ்டாப்பிங்னாலும். ஆமாம், அந்த இதில் எங்கே நிற்கிதோ அது மாதிரினா இது லாங் ட்ராவல்ன்றனால இங்கே சென்னையில் இருந்தால் அதுக்கப்புறம் அடுத்த பெரிய ஸ்டேஷன் தான் அது நிற்கும். அதனால் இப்போது சென்னை ஒரு யூகத்தில் வருது. 350க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் பார்க்குறப்போ ஒரு இது சந்தேகப்படுவோம். ஒரு இளம் தம்பதி 2 பேர் ஒரு ட்ராலியோடு வராங்க. ட்ராலி எடுத்துகிட்டு ஒரு அன்ரிசர்வ் இதில் ஏறுறாங்க கோச்சில். திருப்பி வர்றப்போ அது ட்ராலி இல்லாமல் வராங்க, ஒரு சிவப்பு கலர் ட்ராலி. அதுவும் எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்றப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இவங்க எங்கேருந்து வராங்க அடுத்துன்னு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறப்போ இந்த ட்ராலி இருக்குது, வெளில வரப்போ இல்லை. ஸ்டேஷன் உள்ளே இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது, இது ட்ரெயின் உள்ளே போகிற வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களுக்கு வந்து இருக்கும், நமக்கு தெரியாது. நிறைய இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நிறைய கேமரா வந்து செட் பண்ணிட்டாங்க. இதில் அதில் இருந்து ஃபுட்டேஜில் வந்து வராங்க, இவங்க எங்கேருந்து வராங்கன்றது வந்து வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியே போனோமே மெட்ரோ வருது இல்லையா. இப்போ நீங்கள் வந்து வரணும், இப்போ கூடுவாஞ்சேரி தான் சம்பவன்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க் ஸ்டேஷனில் வரணும்னா நீ பார்க் ஸ்டேஷன்லேயே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கீழே வந்தப்போ இன்னும் அதிநவீன கேமரா வந்து நம்ம இதில் இருக்குது, என்ன மெட்ரோவில் இருக்கு இல்லையா. இவங்க வராங்க, அந்த இதில் வராங்க, பார்க் ஸ்டேஷன்லேருந்து இறங்குறது. ஃபஸ்ட்டு வந்து அவங்க வர்றப்போ இது கிடைக்குது, அந்த பெட்டியோடு வந்து வராங்க ஒரு லோக்கல் ட்ரெயினில், அந்த ஃபுட்டேஜே கிடைக்குது. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு, போலீஸ் மூலியமாக வாங்கியிருக்கோம். அந்த இதில் பார்க்குறாங்க, இவங்கன்றது கன்ஃபார்ம் இந்த பெட்டி எடுத்தோன்னு இவங்க தான் அப்படின்றாங்க. யார் என்ன எதுன்னு எதுவுமே தெரியல. வர்றாங்க, இது பண்ணுறாங்க, இது திருப்பி இங்கே போய் வைக்கிறாங்க, அந்த இதில் வச்சுட்டு நைட் அப்படியே கிளம்புறாங்க. திருப்பி இவங்க போயிட்டு இறங்கிட்டு ஒரு ஆட்டோவில் போகிறாங்க. எங்கே கூடுவாஞ்சேரி வரைக்கும் அது ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணுற எல்லா ரயில்வே ஸ்டேஷனும் இந்த புறநகர் ட்ரெயினில் தான் போகிறாங்க அவங்க. அது எல்லாருமே ஃபாலோ பண்ணி பார்த்தா கூடாஞ்சேரியோடு போயிட்டு இது கட் ஆகிடுது. அதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த சோர்ஸும் இல்லை. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி இங்கே பெட்டி கிடைக்குது, 3ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி தான் இவங்க அந்த ஏறி இருக்கணும். இந்த 3ஆம் தேதியோட 2ஆம் தேதியோ 3ஆம் தேதி அந்த டைமில் தான் இவங்க ஆட்டோ பிடிச்சி வந்து இல்லை ரிட்டன் போகிறது எல்லாமே அப்போ தான் நடக்கும். அப்போ விசாரிச்சப்போ எவ்வளோ பேர் வருவாங்களே ஆட்டோவில், யாருக்கும் விஷயம் தெரியல. இதெல்லாம் காமிச்சு பார்க்குறப்போ ஒரு கட்டத்தில் ஆக்ரா போலீஸ் வந்து இது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாதான் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கட்டத்துக்கு வந்து அவங்க ரிட்டனே போயிடுறாங்க. அடுத்த கட்ட விசாரணைக்காக அவங்க போகிறாங்க. இது வரைக்கும் சைலண்டாக இருந்துச்சு. அவள் தான் இந்த கேஸ் வந்து ஒரு கோல்டு கேஸாகவே இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இந்த டைமில் வந்து அது கிடச்சது தமிழகத்துலேருந்து பொண்ணா பெண்ணா ஆனா இதுவா என்னென்னமோ அதில் இது தொடக்கத்தில் ஆணுடைய சடலம் அப்படின்னு சொன்னாங்க, ஆண் சொன்னாங்க, அப்புறம் பெண்ணு நாங்கள். ஏன்னா துண்டு துண்டாக வெட்டிட்டுருங்க, எலும்பெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. தலை போஸ்ட்மார்ட்டத்தில் ஆமாம், இப்போ தலையும் கிடையாது, வெறும் இந்த குடல் லிவர் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அது கிடச்சிருக்கு. அது பிளாஸ்டிக் கவரில் சுற்று, அது கூட சரவணா ஸ்டோர் அப்படின்றதுனால தான் அது வந்து தமிழ்நாடுன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு சாதாரண பாலித்தீன் கவர் எதனா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இதில் வச்சுருந்தாங்கன்னா அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்க்குறாங்க. ஒரு 2 நாள் கழித்து கூடுவாஞ்சேரி ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ வந்து அட்டன் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு வீட்டிலேருந்து துர்நாற்றம் வருது அப்படின்றாங்க. அது எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி ரோடே தான், மெயின் ரோடு. ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து அமராவதி ஸ்வீட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற மசூதி தெருவுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்து. அதில் போனீங்கன்னாக்க ஒரு வீடு. அந்த வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஷீட்டு வீடு. அந்த வீடு யாருக்கோ வாடகை விட்டுருக்காங்க. அந்த வீட்டிலேருந்து வருதுன்ட்டு அந்த சைடில் நடந்து போகிறோங்க. அதாவது இந்த சைடு நிறைய வீடுங்க வாடகை விடுறது, நடுவில் ஒரு தனி வீட்டுக்கு போகிற வழி இருக்குது. அந்த வீட்டுக்கு போகிறவங்க ஏதோ இங்கே ரொம்ப துர்நாற்றம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாடி மேலே பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஒரு அமைப்பு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லேயே தெரியும். மாடியில் பார்த்து இது வந்து தனிமையாக இருக்கிற மாதிரி தான், ஐசோலேட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் அந்த வீடு. அதில் இதுக்கு நேர் வீடு ஒரு வீடு இருக்குது. அந்த சைடு வாடகை இருக்கிறாங்க. அது ஒரு 10 வீடு அந்த வாடகை இருக்காங்க. இந்த வீட்டுக்கு நேராக இருக்கிறவங்க கிட்ட நம்ம பேசணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க வருவாங்க போவாங்க, அந்த 3 பேராக இருப்பாங்க, லேடி இருப்பாங்க அப்படின்லாம் ஏதோ சொன்னாங்க அவங்க. அப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக அங்கே பார்த்தோம், போயிட்டு இது பண்ணியாச்சு. அப்புறம் போய் பார்த்தோன்னே போலீஸ் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போலீஸ்க்கு போய் இது பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் வீடெல்லாம் க்ளீனாக இருக்குது, இதுவாக இருக்குது. ஒரு பிரியாணி செய்கிற டபரா இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து ஸ்மெல் வருது தெரியுது. வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அது வந்து ஒரு சிவப்பு துணியில் கட்டி வச்சுருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தாக்கா அது மேலே மைதாலாம் கொட்டப்பட்டிருக்கு. அது கீழே வந்து மசாலா இருக்கு இல்லையா, மசாலா பொருள்லாம் போட்டிருக்காங்க. அது உள்ளே பார்த்தா தான் ஃபுல்லாக மனித உடல் பாகங்கள் வந்து துண்டு பார்க்க, வெறும் சதை மட்டுமே வெட்டி துண்டு இந்த பீஸு. ஏன்னா 20 நாள் கிட்ட ஆகிடுச்சு இல்லையா. அதோட சாதாரணமாகவே மனுஷனோட வாசனை வந்து இது பொணநாத்தன்னு சொல்லிட்டு ஹையஸ்ட்டு நம்ம அதை தான் வர்ணிப்போம். அதுபோல் அந்த பொணமே வந்து பார்த்திங்கன்னா அது கரியாக வெட்டப்பட்டு அது துண்டான பீஸ் வந்து அந்த 20 நாளில் என்ன மாதிரி ஒரு வாடை வந்திருக்கும்.
அந்த இடத்துல நிற்க முடியாத அளவுக்கு வந்து எல்லா போலீஸும் அடிச்சு பிடிச்சி வெளியே வந்துட்டாங்க. அந்த ஸ்மெல்லு தாங்க முடியும். அதுக்கப்புறம் மாஸ்க்கு 1க்கு 2ன்னு போட்டு அதை ஒரு தூய்மை பணியாளர்லாம் வர வச்சு அதுக்கப்புறமா இது பண்ணி சேஃப்டி பண்ணி அதை அப்படியே அந்த பிரியாணி கொண்டா வந்து அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ அது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ முதல் கட்டமாக அது ஒரு சில தகவல் வருது. வீட்டில் தங்கியிருந்தது வந்து ஐது நிஷான்னு சொல்லிட்டு ஒரு 38 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், ஒரிசாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஜாகூர் கான் சொல்லிட்டு அவங்களோட கணவர், அவங்களோட கல்யாணம் ஆகிட்டு ஒரு பையன் இருக்கான். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா யூசுப் கான் சொல்லிட்டு ஒரு 19-20 வயசு. அவர் வந்து தாம்பரத்தில் வேலை செய்கிறாரு, ஏசி மெக்கானிக்காக. அவர் வர வைக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் மூலிமா அவரும் வர வச்சு எல்லாம் பேசுகிறாங்க. அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்குறாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா காணவில்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது உள்ளே இருக்கிறது மனித கறியா இல்லை மிருகங்களோடதா இல்லை நம்ம சாப்பிட்ற ஆடு மாடு அந்த மாதிரி இதுவா அப்படின்னு எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியாதா, இல்லை அதில் இருக்கிறது அந்த ஐது நிஷாதானா இல்லை வேறு யாராவது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் அவங்க அம்மா வந்து காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க விசாரிக்கிறப்போ அவங்க பையன் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா பேர் வந்து ஜாகூர் கான், அவர் ஒரிசா, எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க சின்ன வயசுலேயே. நான் இந்த மாதிரி இருந்தோம். இந்த டைமில் எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா விட்டு வேறு கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த இதில் அப்படி தான் இருக்காங்க. வராங்க புலம்பெயர்ந்து அடுத்தடுத்து லைஃப்க்கு மாறி போகிறாங்க. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணால் அது அவங்கவுங்களோட இது. அப்போது இவர் வந்து இந்த அம்மா இருக்கிறப்ப இந்த அம்மா வந்து சமீப காலமாக ஒருத்தனை வந்து இந்த அம்மா வந்து மெப்ஸில் வந்து வேலை செய்கிறாங்க, ஒரு ஏற்றுமதி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்போ கூட வேலை செய்கிற ஆளோட ஒரு பழக்கம் ஏற்பட்டுருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் வந்து வயசில் சின்னவர் அப்படின்றப்ப இந்த பையன் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறான். இந்த வயசில் உனக்கு எதுக்கு, இதனால் வந்து 2 பேருக்கும் வாக்குவாதம். அவன் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே. அவன் என்ன பண்ணுறான், அப்போ வந்து அவங்க மாடம்பாக்கத்தில் தங்கியிருந்திருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடம்பாக்கத்தில் பள்ளிக்கூடத்துன்னு சொல்லி அங்கே தங்கியிருந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணால் அந்த பையன் கோச்சிட்டு பெருங்கல்தூர் தனியாக ஒரு வீடு வாடகை எடுத்து நான் அங்கே போயிட்டேன் சார் அப்படின்னு போலீஸ் விசாரணையில் சொல்கிறேன். எங்கள் அம்மா அவங்களாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்ததாக கேள்விப்பட்டேன், எனக்கு அவங்க மேலே கோபம், நான் பேசலை அப்படின்றப்போ இந்த வீட்டுக்கு வந்து இளம் வாலிப வயசில் ஒரு பையனும் ஒரு பொண்ணு, கண்ணாடி போட்ட ஒரு பொண்ணு வந்தாங்கன்ற. அப்போ போலீஸ்க்கு ஒரு கிளிக் ஆகுது. ஓகே, கிட்டத்தட்ட இதோட மேட்ச் ஆகுது. அந்த எலும்பு கூடெல்லாம் கிடச்சிச்சு இல்லையா, தலை கிடையாது, இங்கேயும் தலை கிடைக்கல. இதுதான் அந்த கேஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். கன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ். உடனே ஆக்ரா போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாங்க. உடனே அந்த டீமும் வராங்க. வந்த உடனே இந்த ஹவுஸ் ஓனர் வந்து முகமது ரஃபின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, எப்போ வந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்குறப்போ போன ஜூலை மாதம் போல் வந்தாங்க, ஜூன் மாதம் போல் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு பையனும் ஒரு பொண்ணு வந்தாங்க. யாருன்னு கேட்டதுக்கு எங்கள் தம்பி தான், இது எங்கள் சொந்தக்காரர், அவங்க ஒய்ஃபு அப்படின்னாங்க. சரி, தனியாக இருக்காங்க, அவங்களோட சின்ன பையனாக வேறு இருக்கான், அந்த பொண்ணும் சின்னதாக, அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க கேட்டாங்க இந்த ஒரிசா சைடாக அசாம் சைடு எதோ சொன்னாங்க. அது கூட சரி அவங்க கேட்க காணும், சொந்தக்காரன்னு விட்டுருக்காங்க. சரின்ட்டு இவங்க வீட்டில் இருந்திருக்காங்க. இது நல்லா போயிட்டு இருந்துக்குது. இந்த விஷயத்தில் இந்த டைமில் தான் என்ன இருக்குது, போலீஸ் விசாரணையில் அடுத்த தகவல் வருது. இந்த கொலை வந்து 3ஆம் தேதி தான் இந்த ட்ரெயினில் ஏற்றினாங்க. அதுக்கு முன்னாடி நாள் தான் நடந்திருக்கும், இந்த 2ஆம் தேதி 1ஆம் தேதி. அந்த டைம் நடக்கிறப்போ எதுக்காக நடத்துச்சு அப்படின்னு பார்த்து விசாரிக்கிறப்போ 3 பேருமே ஒரே இடத்துல குடும்பம் நடத்தியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் அந்த பையன் மூலமாக வருது. இந்த காதல், நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறதுனால தான் இந்த பையன் கோச்சிட்டு போகிறான். ஒருவேளை அந்த காதல்னா இவங்க இருக்கலான்றது இப்போ போலீஸ் யூகிச்சு தான் இவங்களை தேடி அவங்களோட செல்ஃபோன் லொக்கேஷன் அந்த டவரை தேடி இப்போ வந்து அசாமில் இருக்காங்க அந்த டீம். இது வரைக்கும் பிடிக்கல, இந்த வீடியோ வெளியே வர வரைக்கும் பிடிக்கல. இதுக்கப்புறம் நம்ம பேசியிருக்க டைமோ இல்லை இதுக்கு பின்னாடியோ பிடிச்சா அடுத்த கட்ட இதில் நம்ம என்ன முழுமையாக என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தையும் நம்ம தரலாம். இப்போ இந்த தலையும் காணும், தலையை தேடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டிருக்காங்க. ஜேசி ஜெயந்தி மேடம் தலைமையில் ஒரு டீம் அமைச்சு 2 டீம் வந்து ஒன்று ஒரிசாவுக்கும் ஒரு டீம் வந்து அசாமுக்கும் போயிருக்காங்க. இப்போது இதில் மேற்கொண்டு தகவல் என்ன வருதுன்னா, இப்போ இந்த காதல் நிமிடம்லாம் இருந்திருக்கான், இவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கலாம். அதே போல் நம்ம விசாரிச்சப்போ அந்த எதிர் வீட்டு அம்மா சொல்கிறாங்க, எதிர் வீட்டம்னா இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அவங்க வீடு திறந்தாவே தெரியும் சார், எங்களுக்கு அவங்க வந்து உங்கள் நடவடிக்கை பிடிக்காது. ஏன்னா அந்த அம்மா வந்து இஸ்லாமியர், அந்த அம்மா இறந்தவங்க அப்படின்னு கருதப்படுறவங்க இஸ்லாமியர். அந்த 2 பேர் வந்து ஏன்னா அந்த பொட்டெல்லாம் வச்சுங்களா அவங்க ஹிந்துன்ற மாதிரி எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சு. எங்களுக்குள்ளே நான் அது பார்க்குறப்ப எங்களுக்கு அது ஒரு தவறாகவே தெரிஞ்சு, நான் ஸ்க்ரீன் போட்டுருலாம் பார்க்க மாட்டேன். அவங்க 2 பேர் அந்யோன்யமாகவே இருப்பாங்க, ஒரு ஜாலியாக இது பண்ணிட்டு இருக்கிறதால நல்லாவே தெரியும் எங்களுக்கு. போவாங்க வர தண்ணி பிடிக்கிற இடத்துல நான் பார்த்துருக்கேன், அமைதியாக தான் அந்த ஆள் கூட ஃபோட்டோவில் காமிக்கிறவங்க கூட வரதுன்னு தெரியாது போகிறது தெரியாது அந்த மாதிரி தான் இருந்தேன். இவ்வளோ பெரிய காரியம் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த திருவிழா டைம் வந்து ஊரே வந்து கொண்டாடிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து ரொம்ப சவுண்டு இது வச்சுருவாங்க மாரியம்மன் இதில் கரெக்டாக அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முடிகிற நேரம், அந்த டைம் வந்து உக்கிரமாக நிறையா திருவிழங்கள் வந்து நடத்துப்போ சவுண்டு அதிகமாக வச்சு இருந்துச்சு. அப்போ இவங்களோட நடமாட்டம்லாம் இருந்துச்சு. அப்போது அந்த டைம் தான் எதுவும் நடந்திருக்கு. இது நடந்து 20 நாள் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க இல்லை பூட்டிகிட்டு இருந்துச்சு,
ஏதோ எங்கேயோ போயிட்டாங்க போல தான் நாங்களாம் நினச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி வந்து இருக்குது. இதில் இந்த அம்மா வயசானவங்க, அவருடைய காதலராக இருக்கக்கூடும் சந்தேகப்படுற நபர் அந்த இளைஞர், அந்த இன்னொரு இளம் பெண்கிறவங்க யார், அவங்க பற்றின தகவல்? அதுதான் அது என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ்லேருந்து அவங்க 2 பேர் லவ்வராக இருக்கலாம். அந்த பொண்ணு பார்த்தா நல்லா படித்த பொண்ணு மாதிரியே இருக்கணும் போது. இதில் பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோஸ் அதை பார்க்குறப்போ ஒரு கண்ணாடி போட்டு ஒரு ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. சரி, வடநாட்டு தொழிலாளிகள்லாம் மாதிரி அவங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ரிச் லுக்காகவே இருக்குது. அந்த பொண்ணு பேர் பகமதி மாஜி, அந்த கூட இருந்த அந்த நபர் பேர் வந்து பார்த்திங்கன்னா மாணிக் லஷ்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வருது. இது பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற அந்த மாதிரி தான், இல்லை ஒரிசா சைடு கூட இந்த மாதிரி பேர் வைப்பாங்க போல். ஸோ அவங்க வந்து ஒரு இதுன்னு தெரியும். இவங்க 3 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை நடந்து தான் இது. ஏன்னா பணம் இதில் பிரச்சனைக்கான 3 பேருமே ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்த்துருக்காங்க. இந்த மெப்ஸில் இருக்கிற ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காங்கன்னு போலீஸோட தகவல் சொல்லுது. மேற்கொண்டு இவங்களை பிடிச்சாதான் அந்த கேஸ் வந்து ஷார்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட்டு அதை விட முக்கியம் இந்த தலை எங்கே இருக்குது. அப்புறம் மேற்கொண்டு அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம போலீஸில் இல்லாத டைம் நம்ம கொஞ்சம் டிமிக்கு கொடுத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ எடுத்திருக்கோம். அதில் பார்த்து அந்த வீட்டில் ரொம்ப க்ளீனாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த வீடியோவில். ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 செகண்ட் வீடியோ நமக்கு கிடச்சிது, போய் எடுத்தோம். அப்போது அந்த இடத்துல பார்க்குறப்போ ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. கொலை நடந்த மாதிரி இல்லைன்னு போலீஸும் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கொலை நடந்த மாதிரி இல்லை. ஃபாரன்சிக்லேருந்து வந்து மொபைல் ஃபாரன்சிக்ஸ் டீம் வந்து வந்தாங்க. தடைவேல் வந்து மொபைல் அது நடமாடும் தடைவேல் குழுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து அதுலேருந்து ஒரு பச்சை பையில் ஒரு சில ஆதாரங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதே போல் அந்த கொலை நடந்ததுக்கான ஆதாரமாக ஒரு கத்தி இருக்கும், ஏதாச்சும் ஒரு கட்டை வச்சு இப்போ வெட்டி எடுத்தாங்கன்னா அதே போல் இந்த கொலை செஞ்சவன் வந்து எப்படின்னா ரொம்ப ஏற்கனவே ஒரு கொலை பண்ணியிருக்கணும், இல்லை பல கொலைகள் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து இவன் ஒரு கறிக்கடையில் வேலை செஞ்சுருக்கணும். ஏன்னா அவ்வளோ க்ளீனாக வந்து இது வந்து க்ளீனாக அந்த எலும்புகள் பார்த்தாங்க இல்லையா ஆக்ரா போலீஸு. அந்த ஃபுட்டேஜ் வச்சு நமக்கு தகவல் சொன்ன சோர்ஸ் போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக வந்து அவன் கட் பண்ணி அதை பிரித்து எடுத்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பக்கத்தில் ஃபேமிலிகள் தொடர்ச்சியாக பக்கத்தில் வீடு இருக்குது. சரிங்களா, வாடகை விட்டு அந்த இடத்துல கொலை நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, வேற எங்கேயாவது இல்லை அங்கேயே தான் நடந்திருக்கும். வெளியிலேருந்து பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மி. ஏன்னா கீழே ஒரு 4-5 வீடு வாடகை இருக்குது. அந்த வீடு கடந்து கொண்டு போனாலும் சரி, கொண்டு வந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய உருவம் அந்த அம்மா மேலே ஏற்றி கொண்டு வரணும், அதெல்லாம் உள்ளதான் நடந்திருக்கு. ஆனால் அந்த இடம்லாம் தடையுமே கிடைக்காத க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே க்ளீனாக வந்து அந்த ஃபுட்டேஜ் நமக்கு கொஞ்சம் கிடச்சிருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சொல்கிறது இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சது, அந்த சிசிடிவி பார்க்குறப்ப அந்த 2 பேர் முகத்துலேயும் எந்த பதட்டமும் இருக்காது. பதட்டமே இயல்பாக போயிட்டு இயல்பாக பொண்ணு மட்டும் கொஞ்சம் திருன்னு பார்க்கும். அந்த ஆணோட இது பார்த்தீங்கன்னா நடவடிக்கையில் எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் இருக்கும். அவர் வந்து ஏதாவது ஒரு கறிக்கடையில் கண்டிப்பாக வேலை செஞ்சுருக்கலாம், இல்லைனா முன்னாடி வந்து இது மாதிரி யாருன்னா கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம்ன்றது போலீஸோட இதில் சொல்கிறாங்க, விசாரணையில் வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வேலை பார்த்த நிறுவனத்தில் உங்களுடைய அட்ரஸ்லாம் எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க அட்ரஸ் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சும் அதே இடத்துல இருக்க மாட்டாங்க. இப்போ வேறு எங்கேயாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ போலீஸ் வந்து அந்த மாணிக் லஷ்கர்னு இருக்கா இல்லையா, அவனோட செல்ஃபோன் அதை வச்சு தான் போயிருக்காங்க. இப்போ அசாமில் இருக்காங்க ஒரு டீம் வந்து இங்கேயும் போயிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற குற்றவாளிகள்லாம் நிறைய படங்கள் இந்த வெப் சீரிஸ்லாம் பார்த்து ஒரே ட்ரெயினில் வச்சு அனுப்புகிற மாதிரிலாம் கூட. ஏன்னா 20 நாள் அவன் கொலை பண்ணிவிட்டு அதே ஃபோனை யூஸ் பண்ணுவானான்றது, ஏன்னா அதில் பிடிச்சிடுவாங்கன்றது மேக்ஸிமம் தெரிஞ்ச விஷயந்தான். அது தெரிஞ்சு அவன் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்றத ஒரு டவுட்டு. 2வது, இந்த தலை கிடைக்கலன்னா இந்த கேஸ் வந்து சால்வ் ஆகுறதே, அதாவது இவனுக்கு குற்றவாளிகள் தண்டனை கிடைக்கிறதுன்றது கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். அந்த தலை கிடைச்சா தான் இந்த கேஸில் ஃபஸ்ட்டு அதுக்கு குற்றவாளியை பிடிக்கணும். சரிங்களா, உடலை ஆக்ராவுக்கு அனுப்பினவங்க இங்கே கொஞ்சம் உடம்பை வச்சுருந்தவங்க தலையை மட்டும் எங்கே திட்டமிட்டு பண்ணியிருப்பாங்க. அப்போ இது குழப்பறதுக்காக திருப்பி அந்த தலையை எங்கேயோ போட்டிருக்காங்க. இது க்ளீனாக தான் சொல்கிறேன். இப்போல்லாம் வர படங்கள் வெப் சீரிஸில் நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்றாங்க, பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் போலீஸ் பிடிக்காது, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இங்கே போட்டுருணும், அங்கே போட்டுருணும், பாடியை துண்டாக வெட்டி இங்கே போடணும், அங்கே போடணும், நிறைய படங்கள்லாம் வருது இல்லையா. நடக்கிற செயலில் தான் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கிறாங்க, வெப் சீரிஸ். அது நம்ம கூட ஸ்வேதா அக்கர்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி கேஸ் பற்றிலாம் நம்ம பார்த்தோம். அவன் ஒரு 33 துண்டாக வச்சுருந்தான். இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கடையில் கறி வாங்குவோம் அந்த அளவு பீஸ் போட்டு வச்சுருக்கான் மொத்தத்தையுமே. இங்கே வெறும் கறி மட்டும்தான் இருக்குது, மனித கறி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த எலும்பு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மற்ற உடல் உறுப்புகள், இந்த நுரையீரல், ஈரல், அந்த வயிறோட அந்த குடல், இதெல்லாம் எப்படி அது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அது உள்ள இப்போ குடலில் உள்ள கழிவுகள்லாம் இருக்கும், அதெல்லாம் அப்புறப்படுத்தியிருக்கான். அப்போ அந்த தலையை எங்கேயும் அப்புறப்படுத்தியிருக்கான். ஏன் கொண்டு போய் இவன் அந்த ட்ரெயினில் வச்சான்? இது வச்சது வந்து இந்த சரவணா ஸ்டோர் கவர் வைக்கலாம், இந்த கேஸே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. அந்த ஒரு சரவணா ஸ்டோர் கவரை வச்சு தான் இவ்வளோ தூரம் இந்த கேஸே நிற்குது.
இப்போ போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகி இது இவன் தான் கன்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து இந்த கேஸ் போயிட்டுருக்கு. இதில் இறந்தது கொலை செய்யப்பட்டதாக கருதப்படுறது தான் அந்த அம்மா. அவங்க தான் கொலை செய்யப்பட்டாங்களான்னு இன்னமும் தெரியல. அதுதான். ஆனால் ஏதோ ஒரு இது இருக்காது. அங்கே கிடைச்சது மனித இதுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே கிடைச்சது மனிதனோட இது ஓரளவு 2 உடலும் ஒரே ஆளுனுடைய தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ரா போலீஸில் வந்து அந்த ஏன்னா இந்த இடத்துல கொலை செய்யப்பட்ட இப்போ குற்றவாளிகளை பிடிச்சாதான் எந்த இடத்துல கொலை செஞ்சாங்கன்னு தெரியும் இல்லையா. அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்ரா போலீஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்களே அந்த கேஸ் வந்து 0 FIRன்னு சொல்லி போட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அவங்க விசாரிக்க மாட்டாங்க அந்த கேஸை. அப்போ திருப்பி இங்கிருந்து தான் அந்த போலீஸ் வந்து அவனை விசாரித்து அந்த மற்றதெல்லாம் இது பண்ணி இப்போ இங்கே ஆக்ராவில் கிடச்சது அங்கே வச்சுருக்காங்க சேஃப்டியாக எல்லாம் வச்சுருப்பாங்க, இந்த மாச்சூரியில் வச்சுருப்பாங்க. அதை கேஸ் இங்கே இது பண்ணி இவங்க குற்றவாளி பிடிச்சதும் மற்ற ஆதாரத்தோடு இது பண்ணுறப்ப அந்த இதையும் கொண்டு வந்து இதையும் லேபுக்கு அமிச்சு 2ஓட அது வந்து DNA டெஸ்ட் எடுக்கணும். அந்த பையனுக்கு DNA டெஸ்ட் எடுத்தோம்னா தான் இந்த அம்மா வந்து தெரியும் இவங்க எப்படி கொலை பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கிறது அடுத்த கட்ட விஷயம் ஒரு சில நாட்களில் அது வெளியே வரும். இப்போ நாமளே நிறைய நிகழ்ச்சிகள் இது மாதிரி பேசியிருக்கோம். அதில் பல குற்றச்செயல்களில் நம்ம ஊரை போலவே வட மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் இருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இது மாதிரியான குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறத நம்ம எப்படி தான் தடுக்கிறது? அரசு எப்படி இதுக்கு விழிப்புணர்வோடு செயல்பட முடியும்? இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த AK விஸ்வநாதன் கமிஷனர், சென்னை கமிஷனர், அந்த அதுக்கு முன்னாடி இருந்த ஜார்ஜ், இந்த வடநாட்டு கொள்ளையர்கள் இஷ்யூலாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி திருப்பதி சார் அவர்லாம் இருந்தப்போ இந்த வடநாட்டு கொள்ளையர் வந்து பேங்க்லாம் கொள்ளை அடிச்சாங்களே, அப்போ வந்து இது வந்து உக்கிரமாயிட்டு வருது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தீரன் படபாணியில் இந்த கொலைகள்லாம் நடக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் வருது. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ அதிகமான நபர்கள் வந்து கட்டுமான பணிக்காக வராங்க. யார் என்ன எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிகிறது கிடையாது. இதனால் நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து OMR பகுதியில் நிறைய நடக்குது. நிறைய விஷயங்கள் வெளியே வராமல் இருக்குது இன்னும் கூட. சரிங்களா, இப்போ வடநாட்டு இளைஞனே கூட ஒருத்தவங்க இந்த சைடு திருத்தணியில் வெட்டுறாங்க. அது போன ஆட்சியில் பெரிய பரபரப்பு ஏற்படுத்தி. அதுபோல் தான் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது. சரிங்களா, இந்த மாதிரி விஷயம். அதே போல் பாலியல் குற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா வடநாட்டுக்காரங்க இப்போ சமீபத்தில் நம்ம இதில் நடந்துச்சு. இங்கே நம்ம CPT சென்ட்ரல் பாலிடெக்னிக் தரமை நடந்துச்சு. ஒரு கொடூரமான வடநாட்டு தம்பதியை வந்து வடநாட்டுக்காரங்களே கொண்டுறானுங்க. சரிங்களா, அவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. அப்போது என்ன விஷயம்னா யார் எங்கே தங்குறாங்கன்னு தெரியறது கிடையாது. இதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போலீஸில் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க என்னென்னா ஒரு வீட்டு உரிமையாளர் அப்படின்னா நீங்கள் வாடகை விடுறீங்கன்னா அந்த மொத்தம் அவனோட யார் வாடகைக்கு வராங்க அவங்களோட விவரம், அவங்களோட ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் இது வாங்கி யார் வந்து தங்குறாங்க அந்த விவரங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஒரு காப்பியும் சம்மந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த ஒரு இது வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது யாருமே அதை பின்பற்றலை. இது பண்ணணும். அட்லீஸ்ட் அந்த ஹவுஸ் ஓனராச்சும் இதெல்லாம் வாங்கி வச்சாதான் நாளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்றப்போ அந்த ஹவுஸ் ஓனர் மாட்ட மாட்டாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர் வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு இருக்காரு. நாளைக்கு அந்த வீடு வந்து யாருக்கும் வாடகை விட முடியாது. எத்தனை நாள் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த வீட்டு வந்து சொல்லிவிடுவாங்க இந்த இடத்துல கொலை நடந்துச்சு. அதுவும் இந்த மாதிரி கொடூரமாக துண்டாக வெட்டி அவன் ஒரு கறிக்கடை பார்சல் மாதிரி ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி க்ளீனாக வீட்டை க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு அவன் கொலை பண்ணிவிட்டு இந்த தடைங்களெல்லாம் மறைச்சி அவ்வளோ பொறுமையாக பண்ணியிருக்கான். எந்த ஒரு பதட்டமே இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அழகாக போகிறப்போட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டுருந்தேன் அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நாங்கள் ஊருக்கு போகிறோம், ஏற்கனவே அந்த அக்கா போயிட்டாங்க, ஆயுத் நிஷா வந்து போயிட்டாங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் கூலாக போயிருக்காங்க. பார்த்தா அவங்க கொலை பண்ண மாதிரி தெரியல. அந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறப்போ அவர் அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறார் நம்மக்கிட்ட, அந்த ரஃபின்றவர் கேட்குறப்போ விஷயத்த சொல்கிறார். அப்படி இருக்கிறப்போ இந்த வீட்டில் யார் தங்கியிருந்தாலும் சரி அவங்களோட ஆதாரத்தை வாங்கி வைக்கலன்னா இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுவாங்க. இது வந்து இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் நடக்குதுன்னா போலீஸ்க்கு இது சப்போர்ட் வரும் டக்குன்னு ஒரு குற்ற சம்பவத்தை தடுக்கிறதுக்கு. இதை வந்து கடுமையாக வந்து நடவடிக்கை எடுத்து போலீஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து அந்த வாடகை யார் விடுறாங்களோ அவங்கள வந்து அவங்கக்கிட்ட அதை கட்டாயப்படுத்தி அந்த தகவலை வாங்கி வைக்கணும்னு ஒரு ஆர்டர் போட்டால் மட்டும்தான் இதை ஓரளவு கட்டுப்படுத்த முடியும், அடையாளப்படுத்தும், ஒரு குற்றத்தை வந்து அடையாளப்படுத்தும். ரொம்ப நன்றிண்ணே. தெரிந்த செய்தி, ஆனால் அதில் தெரியாத பல கோணங்களில் நீங்கள் நேரடி கள ஆய்வின் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. குற்றவாளியை பிடிச்சதும் மேற்கொண்டு இருக்கிற தகவல்கள் கிளியர் கட்டாக நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி, நேரத்துக்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.